சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு குற்றமற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலிருந்து நாம் காரியங்களை தியானிக்கலாம். எபேசியர் 1:4 மற்றும் 7 வசனங்கள் நாம் பார்த்தோம். நாம் குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம கேட்டோம். படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவருடைய கிருபையின் ஐரோசியத்தின்படியே. அப்போ கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிதாவாகிய கடவுள் என்பதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னா நாம் குற்றமில்லாமல் இருப்பதற்காக கிறிஸ்துக்குள் நம்மை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம குற்றமில்லாமல் இருப்பதற்காக தான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கல்வாரிகளை கொடுத்தார் நம்ம பார்க்குறோம். யோவான் 9:2 பாருங்க. கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே ஒரு பார்வையற்ற ஒரு மனிதரை பார்க்கிறாரு. யோவான் 9:1. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அதுக்கு முன்னாடி 1 வசனம், அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவிலே பார்வையற்ற ஒரு நபரை யார் பார்க்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. அடுத்து, அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி என்ன கேட்கிறாங்க? ரஃபி, குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவர் பார்வையற்ற பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். பாருங்க, இவர் செய்த பாவமோ இவர் பெற்றவர்கள் செய்த பாவமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தை என்னன்னு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்போ தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்ட்டு அங்க இயேசு கிறிஸ்து பதில் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவர் யாரையுமே குற்றப்படுத்த விரும்பல அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நீங்க சீஷர்கள் சொல்றாரு, நீங்க குற்றப்படுத்திடாதீங்க. யாரை குற்றப்படுத்திடாதீங்க? யாரையுமே குற்றப்படுத்திடாதீங்க. அதனாலதான் சொல்றாரு, பார்வையற்ற ஒருத்தரை அவரு பார்க்கும்போது என்ன சொல்றாரு? இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளுடைய மகிமை இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படிங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரையுமே குற்றப்படுத்த விரும்பல. அப்போ இந்த இடத்துல யார் குற்றமற்றவர்களா இருக்காங்க, குற்றவாளிகளா இருக்காங்கன்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல யார் குற்றவாளிகள் இருக்காங்க? எப்படி? கேள்வி கேட்டவங்க தான் குற்றவாளிகளா இருக்கதா பார்க்கிறோம். அப்போ பார்வையற்றோட மனது அந்த இடத்துல எவ்வளவு புண்பட்டுருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க அவரை குற்றப்படுத்திடாதீங்க, இது இவர் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அவருடைய மகிமை இவர் மூலமா வெளிப்படுவதற்காக இப்படி பிறந்தார் அப்படிங்கிறார். அப்படின்னா நாம இந்த விஷயத்துல என்ன செய்ய வேண்டியிருக்குது? ரொம்ப யோசிச்சுதான் மற்றவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. மற்றவங்களுடைய மனது காயப்பற்றக்கூடாது எந்த விதத்துல. அதான் இயேசு கிறிஸ்து இங்க வலியுறுத்துறாரு. நீங்க சிஷ்யர்கிட்ட என்ன சொல்றீங்க? நீங்க குற்றப்படுத்திடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நமக்கு இங்க கற்றுக் கொடுக்குறதா பார்க்கிறோம். ஏன் அப்படி அவர் சொன்னாரு குற்றப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்றாருன்னா, அவருடைய பார்வை வேறு, நம்மளுடைய பார்வை வேறு. நாம முகத்தை பார்த்து என்ன பண்றோம்? நிதானிச்சிடுறோம். தோற்றத்தை பார்த்து நிதானிச்சிடும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, இருதயத்தை பார்த்து வார்த்தைகளை பேசுறாரு. அவர் சிஷ்யர்கிட்ட பேசும்போது இந்த பார்வையற்றுடைய மனதை உணர்ந்து அவர் பேசினார்னு பார்க்க. நல்லா எடுத்துக்கோங்க, பார்வையற்றுடைய சிரமங்கள் ரொம்ப கஷ்டமானது பார்க்குறோம். ஒரு சில நாட்கள் அவரோடு நான் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய சிரமங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. அப்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தத்தை நம்ம எப்படி தான் அணுகணும், எப்படி தான் பேசணும் அப்படின்னா, அவருடைய மனது என்ன எவ்வளவு
படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. அதனால இயேசு கிறிஸ்து அவருடைய மனநிலையிலிருந்து அங்கே பேசுகிறார். யாருடைய மனநிலை அறிந்து, அந்த பார்வையற்றோட மனநிலை அறிந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இவர் அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கு. நாம தவறு பண்ணல, நம்ம பெற்றோர்களும் தவறு பண்ணல அப்படிங்கும்போது அவருடைய மனசுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அப்படியே அவர் விட்டுட்டு போனாரா? இல்லை, அவரை வந்து குணப்படுத்திட்டு தான் அங்கேருந்து கடந்து போறாரு. அப்படின்னா நாம எவ்விதத்திலையும் யாரையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிங்க. இந்த விஷயங்களை நாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள்லேருந்து வந்து நாம் வந்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இந்த நாட்களே ரொம்ப அவசியமாகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு வந்து, பிதாவை தவிர யாருமே ஒரு நல்லவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக அவர் சொல்ற நேரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். ஆனால் சிலுவைக்கு அப்புறம் பவுல் எழுதுகிறாரு. எபேசியர் நம்ம படிச்சிடலாம், எழுதுங்க, படிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கடவுள் நம்மை முன்னாடியே தெரிஞ்சு கொண்டாரு. எப்படி? நாம குற்றம் இல்லாதவர்கள் ஆவதற்காக கடவுள் எப்படி தெரிஞ்சிட்டாரு? ஆதிலே நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு பார்க்குறோம். அப்படின்னா கிறிஸ்து சொன்ன அந்த கேள்வி எப்படி இருக்குது? பிதா ஒருவரை தவிர நல்லவர் அவர் சொன்னாரு. ஆனால் அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் முரண் இருக்குதா? அவர் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக பேசின வசனம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நாம குற்றம் அற்றவர்கள் ஆவதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறார். அப்படின்னா வெளிப்படுத்தல் நாம் படிக்கும்போது 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே படிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்கிறார். இவங்கள யாரு? 144,000 பேர் யாரு? மனிதர்கள். இயேசு சொன்னார் இல்லைங்களா, பிதா ஒருவரை தவிர நல்லவர்கள் இல்லை. ஆனா சிலுவை மரணத்துக்கு பின்பு அப்போஸ்தலன் பவுல் இதை நிரூபிக்கிறார். எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்பே நாம குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த 144,000 பேர் யாரு தான்? மனிதர்கள் தான். அதே இதில் வந்து படிங்க, 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம். அப்போ இவர்களா யாரு? மனிதர்கள் தான். அப்படின்னா குற்றம் இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? திரளான ஜனங்கள் இருக்காங்க. 144,000 பேர் இருக்காங்க. எல்லாருமே யாரு? எல்லாமே மனிதர்கள் தான். அப்படின்னா அதனால்தான் நாம குற்றம் இல்லாதவர்களை இருப்பதற்காக கிறிஸ்து நம்மை கடவுள் மூலமா தெரிந்து கொண்டிருப்பாங்க. அப்படின்னா நாம என்ன செய்யக்கூடாது? குற்றம் புரிஞ்சக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பழைய ஏற்பாடு நாட்களில் வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அதில் வந்து என்ன தவறு பண்ணாங்க, என்ன குற்றம் பண்ணாங்க, அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் அதில் நம்ம கற்றுக்க போகிறோம். படிங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை படிங்க. மோசே குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, மோசே வந்து என்ன பண்றாரு பாருங்க. எகிப்தியான ஒருவன் தன் இனத்தான எபிரேயனை அடிப்பதை பார்த்து யாருமே இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தனை என்ன பண்ணிட்டாரு? அடித்து கொண்டு மணல்ல புதைத்து விட்டார். இந்த செயல் வந்து குற்றம் உள்ளதா? குற்றம் அல்லாததா? குற்றம் தான். ஏன்னா கடவுள் படைத்த ஒரு உயிரை வந்து யாரும் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை.
மனிதனுக்கு உரிமை இல்லை, அப்படி பண்ணவும் கூடாது. அப்படின்னா அங்கே மோசே என்ன பண்ணியிருக்கிறார்? தவறு பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யாத்ரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிங்க. அதுக்கு பிறகு வந்து மோசே என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து கடவுளிடத்தில் அழைப்பு பெற்று முன்னாடி வர இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துவதற்காக படிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பாருங்க, போதும். ஓரேப் பர்வத்திலிருந்து தான் இவருக்கு அழைப்பு கிடைக்குது. அழைப்பு கிடைச்சி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டே வராது. அப்படி வழிநடத்திட்டு வரும்போது ஜனங்கள் திரளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வழிநடத்துறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும். மோசே வழிநடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நியாய பிரமாணங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், ஜனங்களை வழிநடத்துறதுக்கு லகுவா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நியாய பிரமாணம் பெறுவதற்காக எங்கே போகிறாரு? ஓரேட் மலையில் கடவுளுடைய வார்த்தையின்படி கடந்து போகிறார். ஓரேட் மலை கடந்து போகிறார். அங்கே இவர் வந்து எவ்வளோ நாள் இருக்காரு பாருங்க, 40 நாள் அங்கே இருக்கிறார். 40 நாள் இருந்து அந்த மலையில் வந்து என்ன பண்ணுறாரு, நியாய பிரமாணங்களை யார் வந்து வாங்குறா? அங்கே வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்கு வந்து ஆண்டவரே அதை சரி பண்ணி எழுதி அவருடைய கரங்களாக கொடுக்கறதா நம்ம படிக்கிறோம். யாத்ரா 32:16 படிங்க. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் பாருங்க, அவரால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களுமாய் இருந்தது. பாருங்க, அப்போ 40 நாள் காத்திருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக என்ன பண்றாரு, நியாய பிரமாணங்களை வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் கீழே வரும்போது இங்க கீழே பாளையத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆரோன் வந்து என்ன பண்றாரு, கந்துக்குட்டியை செய்து என்ன பண்றாங்க, அங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. இதை பார்த்து வர்ற மோசே என்ன பண்றாரு, இந்த கற்பலையில இருந்து என்ன பண்றாரு, உடைக்கிறது இல்லை, வீசி எறிந்து உடைக்கிறான்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு என்ன ஆகுது, இவருக்கு கோபம் வந்து அதிகமாயிடுச்சு. எப்படி வாங்கிட்டு வந்த கற்பலைகள் இது 40 நாள் சாப்பிடாம இருந்து தேவனுடைய மகிமையிலிருந்து ஆண்டவரால் எழுதப்பட்டு ஆண்டவருடைய கரங்கள் எழுதப்பட்ட அந்த கற்பலை வாங்கி கீழே வரும்போது கீழே நடக்க சம்பவம் அவருக்கு என்ன பண்றது, மிகுந்த கோபத்தை உண்டாக்கிடுச்சு. என்ன பண்ற, தூக்கி வீசி எரிந்து உடைத்து போட்டான்னு பார்க்கிறோம். இது தவறா சரியா? எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஆண்டவரால் அமைக்கப்பட்டு அவரால் எழுதப்பட்டு அந்த கற்பனையில் வந்து என்னது விலை உயர்ந்தது, அதை வந்து என்ன பண்ணாரு, போட்டு உடைச்சிட்டாரு. இந்த விஷயத்துல வந்து மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு, தவறு பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 2 விஷயம் பார்த்தோம் மோசையில. முதல் தவறு என்ன பண்ணாரு, எகிப்தின் ஒருவனை கொன்று என்ன பண்ணிட்டாரு, மணல்ல புதைச்சிட்டாரு. 2வது தவறு என்ன பண்ணாரு, கற்பனையில் போட்டு உடைச்சிட்டாரு. இந்த 2 விஷயத்தை மட்டும் இவர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து கூடவே வந்தார் இல்லையா ஆரோன், அவரை குறித்து பார்க்குறோம். இவங்களாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஆரோனை குறித்து பார்க்கும்போது இவர் வந்து கடவுளால் அழைப்பு பெற்ற தேவ மனிதர். புதிய ஏற்பாடு நாம் பார்க்குறோம், ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் ஏற்படுத்தப்படுறது பார்க்குறோம். அப்படின்னா ஆரோன் வந்து விசேஷமானவர் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்திருக்கிறார், அவரை பற்றி சொல்லப்படுக்க நாம் பார்க்குறோம். யாத்ரா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கும்போது இந்த ஆரோன் எப்படி வழிநடத்தப்படுறாரு பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடமிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, இந்த மேகஸ்தம்பத்தினுடையும் அக்னி ஸ்தம்பத்தினுடைய யார் கடந்து வரான்னா இந்த ஆரோன் கடந்து வரதை நம்ம பார்க்குறோம். மட்டுமல்ல, அதே யாத்ரா 14:22 சமுத்திரத்தின் வெட்டாந்தரில் நடந்து சென்றவர்கள் இந்த ஆரோனும் ஒருவர் அப்படிங்கிறோம். அப்படின்னா ஆரோன் விசேஷித்தமானவரா, கடவுளுடைய அற்புதங்களை முழுக்க முழுக்க கண்ணார பார்த்தவர், கடவுளுடைய மகிமைக்குள்ளாக கடந்து சென்றவர், அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக கடந்து சென்றவர். இப்படி இருக்கிற அந்த ஆரோன் வந்து என்ன பண்றாரு பாருங்க. யாத்ரா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது பாருங்க, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்றா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஆரோன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அதற்கு ஆரோன், இரண்டாம் வசனம், அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, என்ன காதுல மற்றும் கையில எல்லா பொன் ஆபரணங்கள் கலட்டி என்ன செய்யணுமா? கையில கொடுத்துருங்கிறாரு. 4ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தார். எப்படி பண்றாரு பாருங்க, திரும்ப படிங்க. சிற்ப கருவியினால் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருமாமா இந்த கருவியில பண்ணும்போது. நேர்த்தியா பண்றாரு. யாரு? கடவுளுடைய பரிசுத்தவான். எப்படின்னா ரொம்ப நேர்த்தியா பண்றாரு. அதனாலதான் கரெக்டான ஷேப்ல என்ன வந்துருக்கு? கண்டுக்குட்டி அங்கே வந்துருன்னு சொல்லுவாரு. அதே மோசைட்டு அவர் சொல்லும்போது என்ன பண்ணாரு? நான் போட்ட வந்துச்சுன்றாரு. ஆனா இங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. எப்படி இருக்குது? சிற்ப கருவினால் என்ன பண்றாரு? கருப்பிடித்து என்ன பண்றாரு? குயவன் வந்து அந்த பானை வணைவதற்கு என்ன பண்றாரு? கரெக்டா பிளான் பண்ணி அதை என்ன பண்றாரு? வணையிறாரு. அது எப்படி வருது? ரொம்ப நேர்த்தியா வருது. அதே மாதிரி இங்க சிற்ப கருவினால் அவர் என்ன பண்றாரு? கருப்பிடித்து என்ன பண்றாரு? இந்த வெண்கல சிலையை உருவாக்கிறான்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி பாருங்க. முதல்ல என்ன பண்றாரு? கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டாரு. அதே ஒரு தவறு இல்லையா? 2வது தவறு என்ன பண்றாரு பாருங்க, அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அடுத்தபடிங்க, நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை என்று கூறினான். பாருங்க, பலிபீடம் கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. ஆனா இந்த கர்த்தருக்கு பண்டிகைங்கிற விஷயம் அந்த தெய்வங்களுக்குள்ள பண்டிகை தான் அவங்க இது பண்றது. இந்த கண்டுக்குட்டிக்கு தானே அவங்க இது பண்றாங்க. இப்படி சொல்றாரு. கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் வந்து அறிவிச்சுதான் பார்க்கிறோம். மட்டுமல்ல, மறுநாள் என்ன பண்றாங்க? அவர்கள் அதிகாலையிலே எழுந்து நேரத்துல எழுந்திருந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். பாருங்க, ஜனங்கள் எல்லாமே அங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பொழுது அப்படின்னா கடவுள் வழிநடத்தப்படுகிற ஜனங்களை பாவத்துக்குள்ளாக பண்றது குற்றம் தானே. அப்போ இந்த தேவ மனிதர் எப்படிப்பட்ட ஒரு தவறு அங்க நம்ம பண்ணிருக்காங்க பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தவறு பண்றாரு? கடவுளுக்கு விரோதமான ஒரு தவறா நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஜனங்களை வந்து திசை திருப்புறாங்க. இப்ப எப்படி ஜனங்களை வந்து போதகர்கள் வந்து திசை திருப்புறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஜனங்களை வந்து இங்க இஸ்ரவேல் ஜனங்களை யாரை திசை திருப்புறது? பரிசுத்த ஆரோன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த ஆரோனை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். ஆரோன் என்ன தவறு பண்ணிருந்தாங்க? கண்டுக்குட்டியை உருவாக்கி அதுக்கு பலிபீடம் கட்டி பலியிட்டு என்ன பண்ற? ஜனங்களை தவறான ஒரு வழிக்கு நடத்தணும்னு பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். பாருங்க, ஸ்தேவன் இங்க பத்தி பார்க்கிறோம். ஸ்தேவன் கொலை செய்யப்படுவதற்கு யார் சம்மதித்திருந்தாங்க? சவுலும் சம்மதித்திருந்தான். சவுல் வந்து பின்னால பவுல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து சம்மதித்திருந்தான்னு பார்க்கிறோம். எப்படிப்பட்ட விஷயத்துக்கு சம்மதித்தார் அப்படின்னு பார்க்கணும். 7:58 படிங்க. அப்போஸ்தலர் 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்க, அந்த நாட்கள்ல வந்து ஒரு கடினமான தண்டனை வந்து எதுங்க? கல்லெறிந்து கொல்லப்படுறது பழைய ஏற்பாட்டின்படி. அப்படின்னா இங்க வந்து ஸ்தேவான் வந்து இழுத்து கொண்டு போய் அவரை கல்லெறிந்து என்ன பண்றாங்க? கொள்றாரு. சவுல் அதற்கு சம்மதித்திருந்தாருங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்குது. அப்படின்னா இந்த விஷயத்துல பவுல் என்ன பண்ணியிருக்காரு? குற்றத்துக்கு உடன் போயிருக்காரு இல்லையா? குற்றத்துக்கு உடன் போனாலே என்னது? அது குற்றம் தான்.
அப்படின்னு அடுத்து நீங்கள் அது மட்டும் பண்ணல அவர் அப்போஸ்தலர் 8:3 படிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அப்போ சவுல் என்ன பண்றாரு? வீடு வீடா உள்ள போறாரு, ஆண்கள் இழுத்துட்டு போறாரு. அவங்களை என்ன பண்றாரு? இழுத்துட்டு போய் சிறையில் அடைக்கிறாரு. அடைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே யாருன்னா கிறிஸ்துவை பின்பற்றவர்கள். அப்ப இது தவறாக சபை அடுத்து என்ன சொல்றாரு? சபையே என்ன பண்றாரு? அவரு பாழாக்கி விடுறாரு. அப்படின்னா பவுல் எவ்வளவு ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இங்க பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ துன்பப்படுகிற கிறிஸ்து இயேசு நானே அப்படிங்கிறாரு. பவுல் எங்கேயாவது கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாரா? கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துறது என்ன பண்றாரு? அதுதான் சொல்றாரு. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுற மக்களை குற்ற சுமத்தினாலே கிறிஸ்துவை நாம துன்பப்படுத்ததாகும். கிறிஸ்துவ ஜனங்களையும் துன்பப்படுத்தக்கூடாது, கிறிஸ்துவை பின்பற்றவும் நாம் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. அப்படி குற்றம் சொன்னா நாம யாரை குற்றம் சொல்ற மாதிரி? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை குற்றம் சொல்ற மாதிரி. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்? நாம சிந்திச்சு இருக்கிறவங்க இருக்கோம். இப்போ பவுலை குறித்து பார்த்தோம் 2 விஷயம். பவுல் என்ன பண்ணாரு? பவுல் உடந்தையா இருந்தாரு. யாரு? ஸ்தேவனுடைய மரணத்துல உடந்தையா இருந்தார். அது இல்லாம சபையை பாழ்படுத்தினாரு. கிறிஸ்துவர்களை என்ன பண்றாரு? துன்பப்படுத்தி அவர்களை ஆண்களை பெண்கள் சிறைச்சாலைக்கு போட்டு விட்டாருன்னு பார்க்குறோம். அப்படின்னா இவர் பவுல் குற்றம் செய்திருக்கிறான்னு பார்க்குறோம். இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? மோசை குறித்து பார்த்தோம், ஆரோனை குறித்து பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். அடுத்து 3வது விஷயம் பார்த்தோம். தானியேல் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து பார்க்குறோம். அந்த 3 பேரையும் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கல்தையரால் இந்த 3 யூதர்களும் என்ன பண்ணுறாங்க? குற்றம் சுமத்தப்படுகிறார்கள் பார்க்குறோம். பொதுவாக ஒரு நாடுனா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும். அந்த பிரஜைகள் என்ன பண்ணணும்? அந்த சட்டத்துக்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும். அந்த சட்டத்தை மீறும்போது என்ன ஆகும்? சட்டத்தை மீறும்போது அவர்கள் குற்றவாளியானவர், அதற்கு தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் நியாயமானது இல்லைங்களா? அப்படின்னா இங்க இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க பாருங்க, படிங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி, யூதர் பேர் யாருன்னா இந்த யூதர்கள் தான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் பேர்ல குற்றம் சாட்டாங்க. படிங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவர் எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இப்ப நீங்க 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க? கடைசியா படிக்கும்போது, கடைசி இப்ப படிச்சீங்களா? அப்படிங்க 2 குற்றச்சாட்டு. ஆராதனை செய்யல ஒன்று, 2வது பணிந்து கொள்ளல. பணிந்து கொள்ளுக்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பொற்சலைக்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அதாவது தேவர்களுக்கு முன்பான ஆராதனை செய்யாமலும் அந்த நாட்டின் தெய்வங்களை அவங்க பணிந்து கொள்ளல, ஆராதனை செய்யல. அதே நேரத்துல ராஜா உண்மை மதிக்கவில்லை, ராஜாவை மதிக்கவில்லைங்கிறது பெரிய குற்றமாக அங்க கருதப்படும் நாட்டுல. அப்படின்னா ராஜாவை மதிக்காம என்ன பண்றாங்க இந்த 3 பேரும்? அவர்களுடைய தெய்வங்களை பணிந்து கொள்ளல. 2வது ராஜா பண்ணி வைத்திருக்க அந்த பொற்சிலையும் பணிந்து கொள்ளவில்லை. அவங்களுடைய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யவில்லைன்னு அந்த வசனத்துல இருக்கு. தானியேல் 3:14 படிச்சீங்கன்னா கிளியரா இருக்கும். 3:14 படிச்சீங்களா? நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். போதும்.
என்ன சொல்றாரு? ராஜா என்ன சொல்றாரு? எங்கள் தேவனுக்கு நீங்க ஆராதனை செய்யவில்லை, இது குற்றச்சாட்டு. அப்போ ராஜாவை மதிக்கலங்கிறது குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து என்னது? எங்களுடைய தேவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆராதனை செய்யவில்லை. அடுத்து ராஜா உருவாக்கி இருக்க அந்த பொச்சொல்லி என்ன பண்ணல, அவங்க பணிந்து கொள்ளவில்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இதுல வந்து இந்த 3 பேரும் குற்றம் பண்ணியிருக்காங்களா? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலாம், அது குற்றம் தானே. மனித வாழ்வு குற்றம் உள்ளவர்கள், அந்த தேவனுடைய வாழ்வு குற்றமற்றவர்கள். நம்ம இப்போ வந்து இந்த எல்லாருடைய முன்னிலையில தான் பார்க்குறோம். ராஜா இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. இவங்க முன்னிலையில வந்து இந்த 3 பேரும் குற்றம் சாட்டப்படுறாங்க. இந்த குற்றச்சாட்டு நியாயமானது. நாட்டின் சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு தான் ஒரு பிரச்சனை என்ன பண்ணணும், நடக்கணும். மீறினா என்னது? அதற்கு தண்டனை. முதல் சொன்னாரு கடவுளுடைய கரெக்டு. ஆனா நாட்டு சட்டத்திட்டத்துக்குள்ளாக என்ன பண்றாங்க, இவங்க தவறு பண்றாங்க. இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்து சீஷர்களை குறித்து பார்க்குறோம். இப்போ 4 பேர் பார்த்துட்டோமா? மோசே, ஆரோன், பவுல், அடுத்து யார் பார்த்தோம்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 5வது வந்து சீஷர்களை குறித்து பார்க்குறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அந்த சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோட வயல்வெளி நடந்து பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். பாருங்க, ஓய்வு நாளில் வந்து சீஷர்கள் வந்து செய்யத்தகாததை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. பழைய ஏற்பாட்டின்படி ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, சீஷர்களை என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. திரும்ப படிங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அப்போ ஓய்வு நாள்ல என்ன செய்ய வேண்டுங்கிற சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எதை செய்யக்கூடாதுங்கிற சட்டமும் உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் பரிசேயர் என்ன பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. யார? சீஷர்களை குற்றப்படுத்துறாங்க. அப்ப இங்க சீஷர்கள் பண்ண தவறா சரியா? தவறுதான் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு 5 விஷயங்களை குறித்து பார்த்தோம், சரிங்களா? இப்போ மோசே ஆரம்பத்தில் திரும்ப வருவோம். மோசை குறித்து அப்ப பார்த்தோம். மோசை என்ன பண்ணாருங்க, என்ன தவறு பண்ணாரு? 2 விஷயத்த பண்ணாரு. ஒரு எகிப்து வந்து என்ன பண்ணிட்டாரு, கொலை பண்ணி என்ன பண்ணாரு, மணல்ல வச்சிருச்சாரு. 2வது விஷயம் என்ன பண்ணாரு, பார்க்கிறோம். இப்போ வந்து மோசை குறித்து பார்க்கிறோம். இந்த செயலுக்கு அப்புறம் அவருடைய மரணம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். மோசையோட இந்த செயலுக்கு அப்புறம் அவருடைய மரணத்துக்கு வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே எப்படி இருக்கு, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கறதா இருக்கு. இந்த சம்பவங்களை தான் என்ன பாடத்தை நம்ம இன்றைக்கு கற்றுக்க போகிறோன்றதை நம்ம இருந்து பார்க்குறோம். பாருங்க, மோசே வந்து கொலை செய்யும் போது நியாயப்பிரமாண சட்டம் இருந்ததா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே எபிரேயனை கொலை செய்யப்படும் போது நியாயப்பிரமாண சட்டம் இல்லை. அப்போ நியாயப்பிரமாண சட்டத்துக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் இது தானே, உண்மை தானே? அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு இருக்கா? மன்னிப்பு இருந்தனால தான் அவர் திரும்ப அழைப்பை பெற்று கடவுளோட வழியில் தொடர்ந்து நடக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போறாரு. அந்த மரணம் நடந்ததை வந்து அங்கே ஒரு மன்னிப்பு பெற்று முன்னாடி போயிட்டா கூட அடுத்து என்ன நடக்குது, சம்பவம் நடக்குது, கற்பனை உடைத்து போடுறான்னு பார்க்குறோம். இந்த கற்பனை உடைத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. யாத்திரா 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன பண்றாரு பாருங்க. அவர் கடவுளுக்கு கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு பாருங்க, ஜெபம் பண்றாரு பாருங்க. படிங்க. யாத்திரா 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உமது தாசனாகிய ஆபிரகாம் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அவங்க மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அவருக்காக மட்டுமல்ல, ஜனங்களுக்காகவும் கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு.
எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணுறாரு? அவர் கடவுளோட ஒரு தொடர்பை என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கிறாரு. கடவுளோட தொடர்பை உண்டு பண்ணி முன்னாடி வர்றாரு. அப்படின்னா மோசே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு? மன்னிப்பை பெறுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். மட்டுமல்ல 33ஆம் அதிகாரம் யாத்திராகம் 16-17 படிங்க. 33. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது போதும். அப்படின்னா கடவுளுடைய பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு அவருடைய கிருபை கிடைச்சா போதும் இல்லை. அந்த கிருபை வந்து அன்று மோசைக்கு கிடைத்தது. அதனால தான் வந்து அவருடைய மரணம் கூட இப்படி தான் இருந்தது. அவருடைய மரணம் கூட ஒரு சாகும்போது முழு பலனோடு தான் அவர் இறந்தான்னு பார்க்குறோம். அவருடைய கண்கள் என்ன பண்ணவில்லை, இருள் அடையவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பலன் குறையவில்லை அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இப்போ ஒரு கடவுளுடைய பரிசுத்தவான் ஆயிட்டாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னாமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் படிங்க. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி பாருங்க. 250 பேர் யாருக்கு விரோதமாக எழுதுறாங்க? மோசேக்கு விரோதமாக எழும்பி அங்க காரியங்கள் நடக்கும்போது மோசே என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பின்பு அவன் கோராகையும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடைய இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவாரு? கடவுள் வந்து யார் பரிசுத்தவான்ங்கிறத நாளைக்கு காட்டிடுவார் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். போதும். அப்படின்னா நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பண்ணுது? அக்கினி இறங்கி அந்த 250 பேரையும் என்ன பண்ணுது? பட்சித்து போட்டது. அப்போ கடவுளுடைய சமூகத்தில் யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? மோசையும் ஆரோனும் பரிசுத்தவான்களாக அங்கே தெரியப்படுறாங்க, அறியப்படுறாங்கன்னு பார்க்குறோம். எனவே வந்து இப்போ இங்கே கடவுளால் என்ன பண்ணுறாரு? இவர் குற்றம் மற்றவராக காட்டப்படுறாரு. கரெக்டுதானே? இப்போ குற்றமற்றவராக இருக்கிறாரா? நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தார்? குற்றமுள்ளவராக இருந்தார். இப்போ கடவுளுடைய பார்வையில் அவர் குற்றமற்றவராக ஒரு பரிசுத்தவனாக மாற்றான்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது? குற்றம் செஞ்சிடக்கூடாது, குற்றம் படுத்திடவும் கூடாதுன்னு பார்க்குறோம். மற்றும் அந்த ஆரோனை குறித்து பார்க்கும்போது ஆரோன் என்ன பண்ணார்? அவர் வந்து கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுக்கு பலிப்பீடம் கட்டி அதுக்கு பலியிட்டு ஜனங்களை வந்து தவறான வழியில் நடத்தினார். இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எப்போ நடந்ததுன்னு பார்க்குறோம். எப்போ நடந்தது? எப்போ நடந்தது அந்த விஷயங்கள்லாம்? நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நடந்தது. அதனால தான் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக மோசே கொலை செய்யப்பட்டதும் மன்னிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பாக, அதாவது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக ஆரோன் என்ன பண்ணாரு? அங்கே மன்னிப்பு பெறாருன்னு பார்க்குறோம். மட்டுமல்ல, ஆரோன், இந்த ஆரோனை குறித்து பார்க்கும்போது லேவியாரம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. இந்த ஆரோன் வந்து என்ன பண்ணிடுறாரு பாருங்க. அவர் சுத்தம் பண்றதற்காக லேவியாரம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை. யாருடைய பாவ நிவாரணம்? தன்னுடைய பாவ நிவாரணம். அப்போ வந்து ஆரோன் வந்து என்ன பண்றாங்க? பாவ நிவாரணம் பெறுகிறாருன்னு பார்க்குறோம். பழைய ஏற்பாடுனால அது இருந்தது இல்லை. வழியில் செலுத்திட்டா என்ன பண்ணிடும்? பாவம் மன்னிக்கப்படுறதா பார்க்குறோம். அப்படின்னா ஆரோன் வந்து அங்கே பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டான்னு பார்க்குறோம். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்கே அந்த எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஆபரணங்கள் எல்லாம், இந்த ஆபரணங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலேருந்து வந்தவங்க அவங்களுடைய நடைமுறையில் என்ன இருக்குமோ சொருபங்கள் எல்லாமே அங்கே இருந்து தான் பார்க்குறோம். ஒரு கழட்டி கொடுத்தனால ஒரு நன்மையும் அங்கே நடந்திருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு அங்கே நடந்திருக்குது. எல்லா ஆபரணங்களும் கொடுத்துட்டா அவங்க களத்தில் காதில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. எல்லா சொற்பங்களும் எங்கே வந்துச்சு? கண்டி குட்டிகளை வந்துருச்சு.
அதை மோசே என்ன பண்றாரு பாருங்க, யாத்திரா 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிங்க. அந்த கண்டுக்குட்டியை எடுத்து அக்கினியை சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்தர் குடிக்கும்படி செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் என்னாச்சு பண்ணின கண்டுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்டா கொடுப்பாங்களா? இதுக்கு முன்பாக இந்த சொருபங்கள்லாம் இருக்குது, எகிப்திலிருந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் கொடுங்க, கழட்டி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கண்டுக்குட்டியை செய்யணும்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே கழட்டி கொடுத்தாங்க. அப்போ சொருபங்கள் அந்த ஆபரணங்கள் எல்லாம் எங்க போச்சு? கண்டுக்குட்டிக்குள்ள போச்சு. மோசே என்ன பண்ணாரு, அந்த கண்டுக்குட்டி என்ன பண்ணாரு, உடைத்து பொடித்து என்ன பண்ணிட்டாரு, குடிக்க கொடுத்துட்டாரு, தண்ணீர்ல கலக்கி கொடுத்துட்டாரு. அப்படின்னா ஒட்டுமொத்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணுவதற்கு இந்த ஒரு செயல் வந்து இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆரோன் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. போதும், அது லேவியராகமம் வந்துருங்க 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆரோன் வந்து என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினாலே ஜலத்தினால வந்து சுத்தம் பண்றாரு. இந்த தவறுலாம் பண்றவங்களுக்கு என்ன பண்றது, சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறது. அதை 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிக்கும்போது நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து நீங்க ஆசரிப்பு கூடார வாசல்ல இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இரவும் பகலும் 7 நாட்கள் காக்க வேணும். நான் கற்பிக்கப்பட்டேன். போதும். 34ஆம் வசனம் படிங்க. அதுல இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அப்போ ஆரோனை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, ஆரோன் மன்னிப்பு பெற்ற பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படுறாரு, பரிசுத்த ஸ்தலத்தை தைலத்தினால் அபிஷேகம் பண்றாரு, அவரை வந்து ஜலத்தினால் மோசை சுத்திகரிக்க பண்றாரு. அதுக்கு பின்பாக தமக்கு இந்த பாவக்கல்வாய் பழியாக காளையை வந்து ஆரோன் கொடுத்து என்ன பண்றாரு, மன்னிப்பை பெற்று அப்படியே முன்னாடி வர்றாரு. அதனால்தான் புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது ஆரோனை போல் அழைத்தால் ஒளி அந்த கனமான ஒளியத்திற்கு தானாய் ஒருவரும் ஏற்படுத்தப்படுகிறது இல்லைன்னு பார்க்குறோம். அப்படின்னா தவறு பண்ற ஆரோன் என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தவனா மாறிட்டாரு. அந்த 250 பேரை அக்கினி விழுங்கி போட்டது இல்லையா, அப்பவே மோசையும் ஆரோன் என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்த அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஆரோன் வந்து தவறு பண்ணினால் அவருக்கு என்ன பண்ணி ஏற்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கா பார்க்குறோம். மட்டுமல்ல ஆரோனுடைய ஒரு விசேஷத்தை ஒரு வைராகியம் என்னன்னு பாருங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தன்னுடைய சொந்த குமாரர்கள் வந்து தவறு பண்ணி மறிக்க நேரிட்டால் கூட அவர் ஊழியத்தை வந்து தொடர்ந்து செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வசனத்துல படிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே செத்தார்கள். சரிங்களா? அப்படி இருந்தும் கூட அங்க வந்து ஆரோன் என்ன பண்ணிருக்காரு, அவங்க தொடாம மௌனமா இருந்து தொடர்ந்து வந்து கடவுளுடைய அவருடைய மரணம் வரைக்கும், அவர் சாகும் போது அவர் பொறுப்பை வந்து எல்லாம் அவர் பையனுக்கு கொடுக்குறாரு. அது வரைக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கை வந்து அவர் ஊழியத்தில் வாழ்ந்திருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா 2 குற்றம் செய்தவங்களும் என்ன பண்ணாங்க, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அடுத்து அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்த்தோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கலாம். இப்போ கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பாருங்க பவுல் என்ன சொல்றான், நான் அதிகமா பிரயாசப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், அநேக முறை மரண அவஸ்தையில்
அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாய் 5 தரம் அடிபட்டேன். 5 முறை வந்து அடிச்சிருக்கிறார். நீங்க அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய வலி. அடுத்து 3 தரம் விலால்களால் அடிபட்டேன். 3 முறை விலால்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். பாருங்க, இவ்வளவு பாடுபட்டுருக்காரு. எதுக்கப்புறம்? கிறிஸ்துவை சந்தித்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாடுபட்டு சபையை வழிநடத்தி ஜனங்களோடு என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்லி ஆலோசனை, அநேக ஆலோசனை சொல்லி என்ன பண்றாரு? முன்னாடி வழிநடத்திட்டு வர்றாரு. அப்போ பவுல் குற்றம் பண்ணாரு, அது குற்றமா தெரிந்தது. ஆனா மன்னிப்பு பெற்று என்ன பண்ணிட்டாரு? மன்னிப்பு பெற்று என்ன பண்ணிட்டாரு? மீண்டுமாய் தன்னை வந்து புதுப்பித்துக் கொண்டு கடவுளுடைய ஒளித்தை அங்கே சேராது பார்க்குறோம். அதனால தான் 2 தீமோத்தேயு 4:8 சொல்லும்போது பவுல் என்ன எழுதுறாருப்பாங்க, இனி எனக்காக நீதியின் கீழிடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழுதுறாரு. நாங்கள் படிக்கிறோம். இன்னொரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 14:3 வசனத்தில் நீங்கள் படிங்க. அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் இணைந்து வந்து என்ன பண்றாங்க? பெரிய அடையாளங்களை அங்கே அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போ யார் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டதுன்னா பவுலும் பர்னபாவும் மூலம் அங்கே செய்யப்பட்டிருக்கு. அப்போ பவுல் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாரு. மன்னிப்பு பெற்று உள்ள வந்து என்ன பண்றாரு? இடத்துல அநேக அற்புதங்கள் செய்வதற்கு இவரோட கருவியா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த கருவியா பயன்படுத்தப்பட்டார் இல்லையா, இதை ஜனங்கள் எப்படி பார்த்தான்னு பாருங்க. அதே 14:9 வசனத்துல படிங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அங்க ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. பிறவிலே கால் இழந்த ஊமையான ஒருத்தரை வந்து என்ன பண்றாரு? அங்க குணமாக்குறாரு. படிங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். சத்தமா சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நின்றணும் அப்படிங்கிறாரு. உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, இப்போ பவுல் செய்த இந்த காரியத்தை ஜனங்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து மனித ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று பாஷையிலே சத்தமிட்டு சொன்னாங்க என்று சொல்லும் அளவும் என்ன பண்றாங்க? அவங்கள மிகைப்படுத்துறாங்க. தேவதூதரே வந்து என்ன பண்றாங்க? அற்புதம்லாம் பண்றாங்க அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாங்க? பவுலை பார்த்து சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம், பவுல் என்ன பண்ணிருக்காரு? கிறிஸ்தவங்களை இழுத்து அடிச்சு சிறைச்சாலையில் போட்டு சபையை பால் பண்ணி ஸ்தேவனுடைய கொலையில் என்ன பண்ணியிருக்காரு? சமைத்திருந்தாருன்னு பார்த்தோம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணினவர் மன்னிப்பு பெற்றதுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டாரு? கடவுளுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை அங்கே வாழ்ந்தாருன்னு பார்த்தோம். அவர் மூலமாக நிறைய அற்புதம் நடந்திருக்குது. மட்டுமல்ல, ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கா பார்க்குறோம். மட்டுமல்ல, கடவுளுடைய பவுலுடைய இறுதி வரைக்கும் கடவுளுக்கு அங்கே சாட்சியாக விளங்கினான்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அப்படின்னா இங்கே நாம குற்றமற்றவர்களாக வாழ நம்ம என்ன பண்ணணும்? நாம் குற்றமற்றவர்களாக வாழ என்ன பண்ணணும்? மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூட நம்ம இப்படி திரும்பிடணும், கையை இப்படி திரும்பிடணும். அதான் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, ஒரு ஸ்திரியை வந்து குற்றம் சுமத்தும் போது என்ன சொல்றாரு? முதல்ல உங்க பாவத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க நீங்க, அதற்கு அப்புறமா நீங்க குற்றப்படுத்துங்க அப்படின்னாரு. அப்போ நம்ம எவ்வளவுத்துல யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை கடவுளை பின்பற்றவங்கள நம்ம குற்றப்படுத்தவங்களா இருந்தா நாம யாரை குற்றப்படுத்த மாதிரி ஆகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துற மாதிரி ஆகுது. அப்படி அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பேச வேண்டியிருக்கு, நடக்க வேண்டியிருக்கு, பழக வேண்டியிருக்கு. உண்மைதானே? அடுத்து நம்ம சீஷர்களை குறித்து பார்த்தோம். மத்திய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சீஷர்கள் என்ன தவறு பண்ணாங்க? ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செஞ்சாங்க அப்படின்னு யார் சொல்றா? பரிசேயர்களும் சொல்றாங்க. படிங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? என்ன சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா?
அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து கடவுளுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அடுத்ததுல என்ன சொல்றாரு? அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அப்படின்னா ஓய்வு நாள்ல வந்து வேலை செஞ்சாலும் எழுதல தவறு இல்லை, நன்மை செய்தாலும் தவறு இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள குற்றப்படுத்த விடலை சீஷர்கள். அதை திரும்பி பார்த்து என்ன சொல்றாருங்க? அதே வசனத்தை படிங்க, 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதனால இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அங்க குற்றமில்லாதவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து அவங்கள தான் சொல்றாரு, சீஷர்கள் பார்த்தா சொல்றாரு இவங்க குற்றம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நாம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? அவ்வளோ சீக்கிரம் குற்றப்படுத்தவே கூடாதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே அந்த 3 பேரை கொடுத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாரெல்லாம்? ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை குறித்து நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த 3 பேரும் வந்து யார் குற்றம் சாட்டுறா? கல்தேயர் வந்து குற்றம் சாட்டுறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க வந்து ராஜாவின் பொருட்களை என்ன பண்ணல, பணிந்து கொள்ளாமலும் அவர்கள் வழிபடுகிற தெய்வங்களை வணங்காமல் இருக்கிறது குற்றமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? அந்த குற்றத்துக்கு வந்து என்ன பண்ணணும்? தண்டனை இருக்கா? அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி தண்டனை இருக்கிறதா பார்க்குறோம். கடவுள் இதை எப்படி பார்க்குறோன்னு நம்ம பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, ராஜா அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் பாருங்க, என்னுடைய தேவர்களுக்கு நீங்க ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இருந்தது உண்மைதானு கேட்கிறாரு. அடுத்து இப்போதும் இக்காலம் நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது என்ன பண்ணணும்? தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. இப்ப ராஜா வந்து 2வது வாய்ப்பு கொடுக்குறாரு. முதல் வாய்ப்பு என்ன? சிலையை உருவாக்கி வச்சுட்டாரு, அதை வந்து என்ன பண்ணிடணும்? எல்லாமே பணிந்து கொள்ளணும். இதுதான் முதல் வாய்ப்பு. 2வது வாய்ப்பு என்ன? அவங்களெல்லாம் வர சொல்லி, யாரு பணிந்துக்குள்ள அந்த 3 பேர் வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. திரும்ப வாய்ப்புல என்ன சொல்றாரு? நீங்க இந்த பொற்சிலையை என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். படிங்க. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே. அப்படி நீங்க ஒருவேளை பணிந்து கொள்ளலாம் என்ன நடக்கும்? அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அந்நேரமே, அப்பவே என்ன பண்ணுது? தண்டனை உறுதி. தூக்கி எங்க போட்டுவீங்க? அக்கினி சூழல். அக்கினி சூழல் எப்படி இருக்குங்கண்ணா? 7 மடங்கு அதிகமான அக்கினி சூழல். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு எப்படின்னா, உலகத்துக்காரங்களுக்கு 1 மடங்கு உபத்திரவம் ஆகும், நமக்கு 7 மடங்கு ஆகும் கரெக்டாக பின்பற்றவங்களுக்கு. அது எப்படின்னா, கிறிஸ்து வந்து பாடுகள் ஊடாக தான் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கடந்து போகணும். அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? பாடுகள் உள்ளாக கடந்து போக வேண்டிய நிலையில் சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாமே என்ன இது வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். நமக்கு இதில் வந்து கடவுள் பலம் தருவாரா? சங்கீதம் 46 வசனத்தில் படித்தோம். 46:1 என்ன படித்தோம்? தேவன் நமக்கு 46:1 சங்கீதம். ஆபத்து காலத்தில் பலனும் நமக்கு அடைக்கலமும் பலனும் காலத்தில் அனுகூலமான துணையும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்க யாருக்கு ஆபத்து வந்திருக்குது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு என்ன வந்திருக்குது? ஆபத்து வந்திருக்குது. இப்ப யார் துணையா இருக்கணும்? அவர் தான் துணையா இருக்கு, வேற வழி இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 14 வசனத்துல படிச்சிட்டீங்களா? 14
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அடுத்த வசனம் படிங்க. நேபுகாத்நேசாரே, நேபுகாத்நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையில்லை. உங்கள்கிட்ட வந்து நான் என்ன பண்றது, விளக்கம் சொல்றதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. ராஜாவுக்கா சொல்றாங்க பாருங்க. நாங்கள் படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதல் வரி என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ரெண்டு விஷயம் பண்றாரு. ஒண்ணு என்ன பண்றாரு? ஒண்ணு நீங்களாக்குறாரு. ரெண்டாவது அக்னி சூளையிலிருந்து என்ன பண்றாரு? ரெண்டு விஷயம் அதுல படிங்க, திரும்ப படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதல் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவுடைய கைக்கும் அக்னி சூளைக்கு என்ன பண்றாரு? நீங்களாக்கி விடுவிப்பார். நம்பிக்கை யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்ட. அப்படியே அடுத்த ஒரு வசனம் சொல்றாங்க. அடுத்து படிங்க. விடுவிக்காமல் போனால் என்ன பண்றோம்? நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ஏன் அப்படி சொன்னாங்க அவங்க? கண்டிப்பா எங்களை விடுவிக்காம போனாலும் ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்பாக அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. எப்படின்னா தானியேல் 1:19 படிங்க. ஏற்கனவே வந்து கடவுளுக்கு உதவி பெற்று ஒரு நல்ல பொறுப்புல இவங்கெல்லாம் இருக்காங்க. யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. படிங்க 1:19. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜ சமூகத்தில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே கடவுள் என்ன பண்ணிருக்காரு? அவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு நல்ல நிலையில வச்சிருக்கிறாரு. அப்படி நல்ல நிலையில வச்சிருக்கிற ஒரு அந்த சந்தர்ப்பத்துல கடவுள் அவங்கள வந்து என்ன பண்றாரு? மரணிக்க விடுவாரா? அப்படி விட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வாழ்ந்துட்டாங்க. வேலையில் இருக்கவங்க, அரசாங்க வேலையில் இருக்கவங்க எப்படி தான் இருப்பாங்க? ராஜா வீட்டு பிள்ளைங்க எப்படி தான் இருப்பாங்க? ரொம்ப வசதியாக இல்லைங்களா? எந்த குறைவும் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு நிறைவான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க? கடவுளங்களை விடுவிக்காமல் போனாலும் என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. அப்படின்னா இப்போ யாருக்கு ஆபத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஆபத்து வந்திருக்குது? இந்த 3 பேருக்கும் ஆபத்து வந்திருக்குது. இந்த ஆபத்தில் என்ன பண்ணணும்? இவங்க வந்து என்ன பண்ணணும்? விடுவிக்கப்படணும். 19ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, வழக்கத்தை விட 7 மடங்கு அங்கே தீச்சுளை சூடாக்கும்படி அங்கே கட்டளையிடப்படுகிறது. நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ராஜாவுக்கு ரொம்ப இப்படி சொன்னா ரொம்ப கோபம் வந்துருச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. ராஜாவுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கும். 7 மடங்கு அங்க சூடாக்கி ஆயிடுச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாய புருஷருக்கு கட்டளையிட்டான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. 3 பேரை எங்க தூக்கி போட்டணும்? அக்கினியில தூக்கி சூளையில போட்டணும். அதுக்கு ராஜாவுக்கு வந்து உத்தரவு ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாரு? இவங்களை கட்டுறதுக்கு பலவான்கள்லாம் கூப்பிட்டு வர்றாரு. இவங்க என்ன பண்றாங்க? அமைதியா நிற்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தேவன் உங்களுடைய கையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாங்க. இவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? கட்டப்படுறாங்க. அவங்க போட்டுக்க வஸ்திரத்தோட என்ன பண்றாங்க? கட்டப்படுறாங்க. ஒரு வசனம் படிச்சீங்களா? ஆபத்து காலத்தில் பலனும் அனுகூலமான. இந்த அனுகூலம் அப்படின்னா நன்மை அப்படின்னு நம்ம அங்க இருக்குது. அர்த்தம் வந்து நன்மை அப்படின்னு இருக்குது. அப்போ ஆபத்து காலத்துல கடவுள் அடைக்கலமா இருந்து நன்மை செய்வார் அப்படின்னு வசனம் இருக்குது. அந்த வசனம் வந்து என்ன பண்ணுங்க? உறுதி பண்ணப்படணும். படணும் என்ன பண்ண? இவங்க விடுவிக்கப்படணும். வசனத்துக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அப்படின்னா இந்த வசனம் சங்கீதம் 46:1 சொல்ற வசனம் நிறைவேறினா என்ன பண்ணணுங்க? இவங்க விடுவிக்கப்பட்டே ஆகணும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் பலனும் அனுகூலமான நன்மை நடத்த. அப்போ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கணும் இல்லையா? அப்படின்னா அந்த வசனம் வந்து நமக்கு உறுதியாகும். இப்ப என்ன பண்றாங்க? இந்த 3 பேர் என்ன பண்றாங்க? துணியினால் சுத்தி கட்டுறாங்க.
சுற்றி கட்டுறாங்க. கொஞ்சம் தூரமாக என்ன பண்ணுறது, அக்கினி சூளை 7 மடங்காக்கி இருக்குது பார்க்குறோம். பக்கத்தில் வச்சு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்போது இவங்க எல்லாமே கட்டும்போது முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த பலவான்கள் என்ன தூக்கிட்டு போகிறாங்க, அவங்க கொண்டு போகணும். அப்போது கட்டினதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இவங்க சுற்றி கட்டிட்டாங்க, இவங்களுக்கு என்ன தேவைப்படுது? உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. உள்ளே கட்டிட்டாங்கன்னா அவங்க மூச்சு விட முடியுமா? அப்போ ஒரு ஆபத்தில் தள்ளப்படும் போது அங்கிருந்து நமக்கு பாதுகாப்பு ஆரம்பிக்கணும். ஒரு ஆபத்தில் நாம் தள்ளப்படும் போது கடவுளோட உதவி நம்ம எங்கேருந்து வருது, கடவுளுக்கு பிரியமாக நடக்கும்போது அங்கிருந்து நமக்கு என்ன வருது, உதவி வருதா பார்க்கணும். அந்த 3 பேருக்கும் உதவி அங்கிருந்து அங்கே தீச்சுளைக்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு ஆக்சிஜன் வந்து கடவுள் அங்கே வழங்குறாருன்னு பார்க்கணும். அந்த பலவான்கள் தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறவங்கள சிலவங்க என்ன பண்ணுறாங்க, மரணம் அடைஞ்சிடறாங்க. அந்தளவு ரொம்ப சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, தூக்கி வீசப்படுறாங்கன்னு வசனம் இருக்குது, தூக்கி வீசப்படுறாங்க. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காயம் ஆகலன்னு இருக்குது. அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நாம் ஆபத்தில் தூக்கி வீசப்படும் போது தேவதூதர் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை கரம் பிடிக்கிறார் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். இவங்களை தூக்கி வீசப்படும் போது தூதர் அங்கேருந்து ஒரு பிடிச்சிட்டார். அதனால தான் அவங்களோட சரீரங்களில் காயமாக. ஏன்னா வசனம் என்னது, தூக்கி வீசப்பட்டவங்க இருக்கு. ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்ட என்ன உடம்புல காயம் ஆகியிருக்கணும். ஆனால் அப்படி அல்ல, தேவதூர் என்ன பண்ணிட்டார், அவரை தாங்கி பிடித்து கொண்டார். படிங்க 23ஆம் வசனம் படிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து, ராஜா என்ன பண்றாரு, பிரமிக்கிறாரு. ஏன் பிரமிக்கிறாரு படிங்க. தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். 3 பேரை கட்டி உள்ள தூக்கி போட்டவே. அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். அடுத்து 24 படிங்க. அதான் படிச்சுங்க. ஆமா 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் பாருங்க, ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப வந்து அந்த ஆபத்துல வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம் அங்க நடக்குது. கடவுளுடைய ஞாபகம் மகிமைப்படுதுங்க. கடவுள் யாருங்கிற ஒரு விஷயம் அங்கே மகிமைப்படுது. நம்மளுடைய ஆபத்துல சிக்கியிருக்கும் போது கடவுள் நமக்கு உதவி செய்யும் போது கடவுளுடைய நாமம் அங்கே மகிமைப்படும். கண்டிப்பா இங்கே அதான் நடக்குது. 26ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, ராஜா பக்கத்துல வந்து என்ன சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே. போதும். அவர் என்ன, ராஜா என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, என்னுடைய தெய்வங்களை பணிந்து கொள்கின்ற குற்றச்சாட்டை வைத்தவர் இப்ப என்ன சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே. அப்ப ஆரம்பத்துல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார், என்னுடைய தெய்வங்கள் தான் பெருசுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த தீச்சுளையில இவங்க உலாவின அந்த சம்பவம் வந்து என்ன பண்றது, ராஜாவை அங்க ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்குங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த ராஜா கூப்பிடுற வரைக்கும் அக்கினியிலே உலாவிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜா வந்து எப்போ கூப்பிடாரோ அது வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க அக்கினியிலே உலாவிட்டு இருக்காங்க. அக்கினி அவங்களை சேதப்படுத்தவில்லை. இந்த ராஜா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, 3 பேர் வெளியே வராங்க. உலாவின 4 பேர் வெளியில் வந்தது 3 பேர். இது விடுகதை மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ கடவுளுடைய நாமம் வந்து என்ன பண்றாங்க, உயர்த்தப்பட்டதா பார்க்கிறோம். மட்டுமல்ல, அங்க கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கன்னது அங்கு உருவானதை பார்க்குறோம். அப்படின்னா நம்ம ஆபத்திலிருந்து இருக்கும்போது, கடவுளுக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம அவர்கள் என்ன பண்ணுவார், அவரை நம்மை தப்புவிப்பார். மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவார், நமக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் இதில் வந்து பார்க்குறோம். தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க ராஜா, 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ராஜா என்ன சொல்றாரு, நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றாரு அவரு, நம்மளே ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், ராஜா என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம் சொல்றாரு.
படிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற யாரையுமே சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தன்னுடைய சரீரங்களே ஒப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எரிஞ்சா பரவாயில்ல எங்களுடைய சரீரங்கள் அப்படின்னு தைரியமா நம்பிக்கை என்ன பண்றாங்க, சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன பண்றாரு, ராஜா சொல்றாரு பாருங்க, தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 29 நீங்க படிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ராஜா என்ன பண்றாரு பாருங்க, ஏனெனில் இவ்விடமாய் மீட்கிற ஆற்றல் படைத்த கடவுள் வேற ஒருவரும் இல்லை அப்படிங்கிற. வேற எந்த தேவனும் இப்படி பண்ண முடியாதுன்னு யார் சொல்றா? ராஜா சொல்றதா பாக்குறோம். படிங்க 29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். போதும். அப்போ அங்க கடவுள் நாம வந்து என்ன பண்றது, உயர்த்தப்பட்டது, மகிமைப்படுத்தப்பட்டது. இந்த மூவரும் யார் என்று யார் நிரூபிக்கிறாங்க? கடவுள் நிரூபிக்கிறார். அவருடைய ஆபத்துல வந்து யார் நிரூபிக்கிறார்? இவர்கள் வந்து உன்னதமான கடவுளுடைய பிள்ளைன்னு யார் நிரூபிக்கிறார்? கடவுள் வந்து செயல்படாத பார்க்கிறோம். அப்படின்னா நாம இந்த பாடத்துல வந்து முக்கியமா என்ன கற்றுக்கிட்டோம்னு பார்க்குறோம்னா, ஆரம்பத்தில் யாரெல்லாம் குறித்து பார்த்தோம், மோசை குறித்து பார்த்தோம், ஆரோனை குறித்து பார்த்தோம். இவரெல்லாம் தப்பு பண்றாங்க, குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பை பெற்று கடவுளின் வழிநடத்துக்கு உட்படுறாரு பார்க்குறோம், பரிசுத்தவான்களா மாறிட்டான்னு பார்க்குறோம். கடன் வழியில் நடக்கிற குற்றம் சாட்டப்படவர்களை கடவுள் என்ன பண்றாரு, அவர்களை குற்றம் இல்லாதவர்களா பண்றதை நாம் பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தோம்ல. ஒன்று, குற்றம் புரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, குற்றமற்றவர்களா மாறிடுறாங்க. 2வது, குற்றம் இல்லாதவர்கள் குற்றம் வந்து சாட்டப்பட்டவர்கள் கடவுள் அவர்களை குற்றம் இல்லாதவர்களா என்ன பண்றாரு, நிரூபிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம குற்றம் புரியவில்லை என்ன பண்ணிடணும், மன்னிப்பு பெற்று கடவுளுக்கு முன்னாடி ஓடி வந்துடணும். இல்லை நம்ம குற்றம் சாட்டு விடப்படுவதா இருந்தா கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம விடுவித்து நம்மை குற்றம் இல்லாதவர்கள் என்று நிரூபிப்பார். உண்மைதானே? சங்கீதம் 46:1 படி கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்கார், அனுகூலமான துணைமா அவர் நன்மை செய்வார். அனுகூலம்னா நன்மை அர்த்தம். இன்னொரு தடவை அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 46:1. அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும். அப்படின்னா ஆபத்து காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயந்துக்க வேண்டியதில்லை. கடவுள் நம்மை குற்றமில்லாத நிரூபித்து நமக்கு நன்மை செய்வார் என்ற காரியங்களை நாம் பார்த்தோம். எனவே நாம் நிதானித்து கடவுளுடைய வழி தொடர்ந்து நடப்போம். கடவுள் தாமே குமாரன் கிறிஸ்து மூலம் நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென்.